தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2016 இருந்து 2022 வரைக்கும் வந்த படங்கள்ல எது பெஸ்ட் மூவி, எது பெஸ்ட் ஆக்டர் அப்படின்றதுக்கான அவார்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா 2016ல சிறந்த படத்துக்கான முதல் பரிசை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண மாநகரம் படத்துக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிறந்த நடிகருக்கான விருது விஜய் சேதுபதிக்கு, அதுவும் புரியாத புதிர் படத்துக்காக அவருக்கு கொடுத்திருக்காங்க. சிறந்த நடிகைக்கான விருது பாம்பு சட்டை படத்துக்காக கீர்த்தி சுரேஷ்க்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி புரியாத புதிருக்கு மியூசிக் பண்ண சாம் சியர்ஸ்க்கும் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை கொடுத்திருக்காங்க. சிறந்த படமா அவார்டு வாங்கின மாநகரம் படத்தை டைரக்ட் பண்ண லோகேஷ் கனகராஜ்க்கு சிறந்த இயக்குனருக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. அப்படியே 2017ல பாத்தீங்கன்னா சிறந்த படத்துக்கான அவார்டு அறம் மூவிக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த நடிகருக்கான அவார்டு தீரன் அதிகாரம் படத்துக்காக கார்த்திக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த நடிகைக்கான அவார்டு அறம் படத்துக்காக நயன்தாராக்கு கிடைச்சிருக்கு. 2017ஓட பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு கவன் மூவிக்காக ஹிப்ஹாப் ஆதி அவருக்கு கிடைச்சிருக்கு. 2018ல பாத்தீங்கன்னா சிறந்த படத்துக்கான முதல் பரிசு பரியரும் பெருமாளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சிறந்த நடிகருக்கான அவார்டு தனுஷ்க்கு வடச்சென்னை படத்துக்காக கிடைச்சிருக்கு. சிறந்த நடிகைக்கான அவார்டு ஜோதிகாக்கு செக்க சிவந்த வானம் படத்துக்காக கிடைச்சிருக்கு. வடச்சென்னை மூவிக்கு பெஸ்ட் மியூசிக் கொடுத்த சந்தோஷ் நாராயணனுக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டும் கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த வருஷத்துல சிறந்த படத்துக்கான அவார்டு வாங்கின பரியரும் பெருமாளை டைரக்ட் பண்ண மாரி செல்வராஜ்க்கு சிறந்த டைரக்டருக்கான அவார்டும் கிடைச்சிருக்கு. 2019ல பெஸ்ட் மூவிக்கான அவார்டு அசுரன் படத்துக்கும், சிறந்த நடிகருக்கான அவார்டு பார்த்திபன் படத்துக்கு ஒத்த சிறப்புக்காக கொடுத்திருக்காங்க. சிறந்த நடிகைக்கான அவார்டு அசுரன் படத்துக்காக மஞ்சு வாரியருக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு தமனுக்கு மகாமுனி படத்துக்காக கொடுத்திருக்காங்க. 2020ஓட பெஸ்ட் மூவிக்கான அவார்டு கூழாங்கல் படத்துக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த நடிகருக்கான அவார்டு சூரரை போற்று படத்துக்காக சூர்யாக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சூரரை போற்றுல நடிச்சதுக்காக அபர்ணா பாலமுரளி அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. சிறந்த இயக்குனருக்காக சுதா கொங்கராக்கும், சிறந்த மியூசிக் டைரக்டருக்காக ஜிவி பிரகாஷ்க்கும் 4 கேட்டகரியில இந்த மூவி நிறைய அவார்ட்ஸ் வாங்கிருக்கு. 2021க்கான பெஸ்ட் மூவிக்கான அவார்டு ஜெய் பீம்க்கு கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல நடிச்சதுக்காக லிஜோமோல் ஜோஸ் இவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. சார்பேட்டா பரம்பரையில தரமா நடிச்சிருந்த ஆர்யாவுக்கு அந்த வருஷத்தோட சிறந்த நடிகருக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. சிறந்த இயக்குனருக்கான அவார்டு ஜெய்பி மூவியை டைரக்ட் பண்ண ஞானவேலுக்கும், அதே மூவிக்கு மியூசிக் பண்ண ஷான் ரோல்டன் அவருக்கு சிறந்த மியூசிக் டைரக்டருக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. அண்ட் தி லாஸ்டா 2022ல ரிலீஸ் ஆன பெஸ்ட் மூவியா கார்கிய சூஸ் பண்ணிருக்காங்க. சிறந்த நடிகருக்கான அவார்டு ஆனாகாரன் படத்துல நடிச்சதால விக்ரம் பிரபுக்கும், அண்ட் கார்கில நடிச்சிருந்த சாய் பல்லவிக்கு சிறந்த நடிகைக்கான விருதும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்கி மூவி சிறந்த இயக்குனருக்கான அவார்டை கௌதம் ராமச்சந்திரனுக்காக கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிறந்த மியூசிக் டைரக்டரா ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு பொன்னியின் செல்வனுக்காக கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த அவார்ட்லயே நோட்டிசபிளா கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்ச அவார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016ல ரோபோ சங்கருக்கு சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான அவார்டும், 2022ல வெளியான இரவு நிழல் படத்துக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. சோ இந்த 2 அவார்டை ரிசீவ் பண்றதுக்கு ரோபோ சங்கர் இப்போ நம்ம கூட இல்ல. இந்த அவார்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த படம்லாம் வந்திருக்கலாம் அப்படின்னு சிலது தோணும் இல்லையா? சோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.